இருதய நிறைவினால வாய் பேசணும். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்க. இந்த வேதத்தில் 66 புஸ்தகங்கள் உண்டு. 66 புஸ்தகங்களிலே 3:16 என்கிறதான அந்த வசனம், அதிகாரம் 3 16வது வசனம் நம்ம கோர்வையை எடுத்துகிட்டு போனால் அதில் மேன்மையாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் 3வது ஆராதனையில் அந்த ஆய்வு செய்கிறவர்களாக இருப்போம். 2 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுது, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் எல்லா விதத்திலும் எந்த விதமான டிப்ரெஷன் இருந்தாலும், எந்த விதமான மன அழுத்தம் இருந்தாலும், எந்த விதமான வியாதிகள் இருந்தாலும், எந்த விதமான வியாகுலங்கள் இருந்தாலும், எல்லா விதத்திலும் உங்களை அவர் தம்முடைய சமாதானத்தினாலே அவர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். என்னோடு இருக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சமாதானத்தின் கர்த்தர் அவர். அப்போஸ்தலர் பிரியமானவர்களே, 17ஆம் அதிகாரத்தில் 1 to 10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இந்த தெசலோனிக்கே சபையை எவ்விதமாக பவுல் ஸ்தாபித்தார் என்பதை அவ்விடத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவர் 2 அல்லது 3 வாரங்கள் அவ்விடத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்தார். ஆனால் அந்த ஊழியத்தின் விளைச்சலாக பிரியமானவர்களே அநேகர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை பின்பற்றினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அவருக்கு விரோதமாக இருந்த யூத ஜனங்கள், தேவனை அறிந்த ஜனங்கள் அவருக்கு விரோதம் பண்ணினார்கள். விரோதம் பண்ணினபடியாலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அவர் அங்கே இருந்து அடுத்தது பெர்கியா ஊருக்கு கடந்து வந்து விட்டார். அந்த ஊரை விட்டுட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு இதை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 17 வாசித்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தேவன் இந்த தெசலோனிக்கே சபையிலே இவர்களுடைய ஊழியத்திற்கு சிறந்த கனியை கொடுத்தார். அங்கே உள்ளவங்க மேலே ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது. எப்படி நம்ம சங்கீத பகுதியில் வாசித்தோமோ, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கிறது என்று பக்தனாகிய தாவீது சொல்லுகிறது போல, இவர்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய 2ஆம் வருகையின் மேலே மிகவும் வாஞ்சையாக இருந்தார்கள், மிகவும் தாகமாக இருந்தார்கள். They were very much anticipating for the coming of God. Even they denied to go work. அவர்கள் வேலைக்கு போகிறது கூட அவங்களுக்கு மனசு இல்லை. இரவும் பகலும் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் வரும் பொழுது போக வேண்டும் என்று ஆவலோடு இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேலைக்கு போகாததினாலே வீட்டிலே வறுமைகள் வந்துவிட்டது. வேலைகளுக்கு போகாததினாலே பிரியமானவர்களை சாப்பிடுவதற்கு இல்லாமல் ஆகிவிட்டது. வேலைக்கு போகாததினாலே இவர்கள் வேலைகளை இழந்து போனார்கள். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த இடத்தில் நான் ஊழியம் செய்யும்போது பிலிப்பு சபை எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுதுதான் பிரியமானவர்களை இந்த 2வது தெசலோனிக்கேயர் நிருபத்தை அவர் எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், உங்களுக்கு உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் அதிலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு வருவேன் என்று சொன்னார். ஆனாலும் கேட்டின் மகன் வெளிப்படாதபடிக்கு, அந்தி கிறிஸ்து வெளிப்படாதபடிக்கு கர்த்தருடைய வருகை இருக்காது. ஆனபடியாலே நீங்கள் உங்கள் சொந்த கைகளை கொண்டு போய் வேலை செய்யுங்கள் என்று சொல்லி பவுல் அங்கே ஆலோசனையாக 2ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தடை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் கேட்டின் மகன் வெளிப்படக்கூடாதபடிக்கு அவர் தடை செய்கிறவராக இருக்கின்றார். ஆனபடியாலே எப்பொழுது மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுமோ அப்பொழுதுதான்
இந்த கேட்டின் மகன் வெளிப்படுவான், ஆனபடியாலே உங்க வேலைக்கு நீங்க போங்கன்னு சொல்லி, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி 3வது அதிகாரத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு அந்த அதிகாரத்தின் நிறைவிலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், சமாதானத்தின் கர்த்தர் தாமே. பைபிளை கொண்டு வந்தவங்க எல்லாரும் கையில் தூக்குங்க பார்ப்போம். இந்த வேதம் சத்தியமுள்ள வார்த்தை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இது எனக்காகவே எழுதப்பட்ட நிருபம் என்பதை நம்புகிறேன். இதிலே எனக்கு ஜீவன் உண்டு. இது என்னை வாழ வைக்கும். இதனால் எனக்கு ஆறுதல் உண்டு. இதன் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். இதன் தியானம் என்னை செழிக்க பண்ணும். ஆனபடியால் இதை தியானித்து எனக்கு உடைமையாக்கி கொள்ளுவேன். கர்த்தாவே, நீர் தந்த விலையேற பெற்ற வேதத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 3:16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. இந்த சமாதானத்தின் கர்த்தர் தாமே உங்களோட இருப்பாராக. அல்லேலூயா. கடைசியில் இந்த கன்க்ளூஷன் முடிக்கும்போது சொல்லுகிறார், இந்த சமாதானத்தின் தேவன் உங்களோட இருப்பாராக. ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவர் நாமம் சமாதான பிரபு. சங்கீதம் 29:11 வாசிக்கும்போது அங்கே வேதம் சொல்லுது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிறதான தேவன். நீ கலங்கி நிற்கும்படியாக அவர் விடுகிற தேவன் அல்ல, அவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறதான ஒரு தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவரே சமாதானத்தின் காரணர். He is the author of peace. நம்முடைய லோகோ, ஐஜிஎம் லோகோவில் கூட அதுதான் போட்டு இருக்கிறோம். நம்முடைய தேசத்துக்கு இயேசுவே சமாதானத்தின் காரணர். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ஆக்சஸ் ஆஃப் பீஸ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவரே சமாதானத்தின் காரணர். எப்படி எனில் 13வது வசனத்தை வாசிக்கும் போது பார்க்கிறோம், முன்பு தூரமாக இருந்ததான நம்மை ஏசப்பா இப்போ பிதாவோடு நம்ம என்ன செய்திருக்கிறாரு? ஒப்புரவாக்கியிருக்கிறார். வாசிங்க 14வது வசனம் வாசிங்க பார்ப்போம். பகையை சிலுவையினால் கொன்று, நமக்கும் தெய்வீகத்துக்கும் இருக்கிற பகைமைகளை சிலுவையினாலே கொன்று, அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக நம்மை அவரோடு ஒப்புரவாக்கியிருக்கிறார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தாரு. ரொம்ப ஸ்பீடா வாசிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, ஸ்தோத்திரம். இந்த 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது எபேசியர் 2:14, ஓகே, 13 வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லுது, முன்பு தூரமாக இருந்தீங்க, இப்பொழுது சமீபமாக மாறிட்டீங்க. 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, நமக்கும் தேவனுக்கும் பகையாக இருந்ததான ஒரு செவுர் இருந்துச்சு. நம்ம தேவனிடத்தில் போக முடியாதபடி பகையாக இருந்த ஒரு செவுர் இருந்துச்சு. அந்த செவுரையும் அவர் மரணத்தினாலே தகர்த்தி எறிந்து நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கி விட்டார். 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நமக்கு விரோதமாக சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், கீழ்ப்படியாதவனுக்கு சாபம் உண்டாகும், கீழ்ப்படியாதவனுக்கு தண்டனை உண்டாகும் என்று சொல்லி நமக்கு விரோதமாக சட்டங்களும் நியாய பிரமாணங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. நன்றி. சட்டங்களும் நியாய பிரமாணங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுதப்பட்டதை தம்முடைய மாம்சத்தின் மரணத்தினாலே ஒழித்து போட்டு நம்மை தேவனுக்கு முன்பாக
ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து அவருக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்திவிட்டார். அல்லேலூயா. இயேசு இத்தனையும் சிலுவையில் செய்து முடித்தவராயிருந்தார். மாத்திரமல்ல, 17வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நமக்கு வேண்டிய சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்த போது நமக்குள்ளே ஒரு ஆவியை ஊற்றினார். 19வது வசனத்தில் பார்க்கிறோம். 19வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க பார்க்கிறோம், அவர் நமக்குள்ளே ஒரு ஆவியை ஊற்றினார். என்ன ஆவி? இனி நீங்கள் அந்நியர்கள் அல்ல, இனி நீங்கள் பரதேசிகளும் அல்ல, நீங்கள் தேவனுடைய வீட்டார் என்கிறதான ஒரு வைராக்கியத்தின் ஆவியை, தேவன் மேல் உள்ளதான பின்வாங்காதபடி ஒரு அச்சாரத்தை, இல்லாவிட்டால் ஒரு வாஞ்சையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவி இல்லைன்னா தான் நமக்கு சோர்வு வரும். இந்த ஆவியில குழப்பம் இருந்தாதான் பிரியமானவர்களை தேவனை விட்டு நம்ம தூரமா போவோம். என் வேதம் சொல்லுது, நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினது மாத்திரமல்ல, தம்முடைய தூய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார், நாம் அவர் அண்டை கிட்டி சேரும்படியாக. 18வது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். 19வது வசனத்தில் அவர் நம்மை அவருடைய வீட்டாராக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நம்ம முழு சமாதானத்துக்கும் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் என்னது காரணராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. He is the access of my peace. அவரே நம்முடைய சமாதானத்தின் காரணர். மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே வேதம் சொல்லுது, நம்மோடு சமாதானத்தின் உடன்படிக்கையை, நிலை பெறாத ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையை அவர் செய்து கொண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா என் வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, நீங்கள் சமாதானத்தின் கர்த்தர் தாமே, நீங்கள் எப்பொழுதும் சகல விதத்திலும் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி இத்தனை காரியங்களை அவர் செய்தார். அல்லேலூயா. முதலாவதாக செய்தது என்ன? பிரியமானவர்களே, 13வது வசனம் சொல்லுது, தூரமாய் இருந்ததான உங்களை அவர் உங்கள் சமீபத்தில், பிதாவின் சமீபத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். பண்ணி தவிட்டை தின்று கொண்டு இருந்ததான உன் நிலையை மாற்றி ஆண்டவர் பிதாவின் மேஜையிலே புசிக்கும்படியாய் உன்னை சமீபமாய் சேர்த்தார். 14வது வசனம் சொல்லுது, உனக்கும் தேவனுக்கும் இருந்ததான அந்த நடுச்சவரை, பகை என்கிறதான அந்த நடுச்சவரை, பகை என்கிறதான அந்த கசப்பை, பிரியமானவர்களே, சிலுவையிலே அவர் கொன்று போட்டு விட்டார். அல்லேலூயா. வணக்கம். ஆண்டவருக்கு என்ன இருக்கப்படாது? பகை இருக்கப்படாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது தம்முடைய மரணத்தினாலே அழித்து போட்டார். 15வது வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாய் எழுதப்பட்டதான சட்டங்களையும் நியாய தீர்ப்புகளையும் அவர் அழித்து நம்மை புது மனுஷனாய் சிருஷ்டித்து விட்டார். பழைய மனுஷனாய் இருக்கும்படியாக அல்ல, புது மனுஷனாய் சிருஷ்டித்து விட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 16வது வசனம் சொல்லுது, பகையை கொன்னு போட்டுட்டார். 17வது வசனம் சொல்லுது, சமாதானத்தின் சுவிசேஷத்தை அவர் நமக்கு கோரினார். 18வது வசனம் சொல்லுது, அவருடைய ஆவியினாலே, பிரியமானவர்களே, நாம் அவரோடு இசைந்திருக்கும்படி தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். 19வது வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, நம்மை அவருடைய வீட்டாரா மாற்றிட்டார். இத்தனை நன்மைகளை செய்திருக்கார். எதுக்கு தெரியுமா? நீ எல்லாவித சமாதானத்தினால நிரம்பி இருக்கும்படியாய், எல்லாவித மகிழ்ச்சியிலும் நீ நிரம்பி இருக்கும்படியாய். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவன் ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இப்போ திருப்பி வந்து வாசிக்கலாமா? 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க பாப்போம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. ஆண்டவர் உங்களோட இருப்பாராக. 17வது வசனம் வாசிங்க. பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே, இது வாயினால் சொல்லுகிறவன் அல்ல. I don't want to tell it by my mouth. இது என்னுடைய, இல்லாவிட்டால் இன்னொருவன் எழுதி நான் கொடுக்கிறது அல்ல. யாரோ ஒருத்தர் எழுதிட்டாங்க, நான் தூக்க வரியில் கையெழுத்து போட்டுட்டேன்னு சொல்றதுக்காக அல்ல. என் கையெழுத்தினாலேயே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வாழ்த்தி இந்த நிருபத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். இது should be a sign. இது ஒரு அடையாளம். உங்களுக்கு எல்லா விதத்திலும் கர்த்தர் சேமத்தை கொடுப்பார். உங்களை எப்பொழுதும் தம்முடைய சமாதானத்தின் வழியில் நடத்துவார் என்று சொல்லி, பவுலாகிய நானே என் கையெழுத்தினால எழுதி, பிரியமானவர்களே, இது உங்களுக்கு எப்பொழுதும் அடையாளமாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். 18வது வசனத்தில் வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்க ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். அவர் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் சமாதானத்தை தருவாராக. பண நெருக்கடி உனக்கு குழப்பத்தை உண்டாக்க கூடாது. வேலையில் இருக்கிறதான எதிர்ப்புகளும், சேலஞ்சஸ், எதிர்ப்புகளும், பிரியமானவர்களே, தடைகளும் உன்னை சோர்வுபடுத்தி விடக்கூடாது. நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் உன் கை நழுவி போய்விட்டது என்று சொல்லி, பிரியமானவர்களே, நீ சோர்ந்து போகக்கூடாது. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உனக்கு அவர் சமாதானத்தை தர வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் உனக்கு வேண்டிய சமாதானத்தை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். இட் இஸ் a documentation to be maintained by you. பவுல் சொல்லுகிறார், என் கையெழுத்தினாலேயே நான் இதை எழுதி கொடுக்கிறேங்க. என்னது? எந்த சோதனை வந்தாலும் சரி, எந்த போராட்டங்கள் வந்தாலும் சரி, சமாதானத்தின் தேவன் தாமே எல்லா விதத்திலும் உனக்கு சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட இருக்கிறவங்க அந்த பாட்டு பாடலாமா? வேதனையோ சோதனையோ நெருக்கடியோ பிரித்திடுமோ, பகைமைகளோ பகை சொல்களோ பொறாமைகளோ பிரித்திடுமோ, யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? எதுதான் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? எல்லா விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு எல்லாத்திலையும் சமாதானத்தை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஆனா நீங்க செய்ய வேண்டிய சூத்திரம் 3 இருக்கு. 3 காரியங்களை செஞ்சிட்டா, பிரியமானவர்களே, உங்களுடைய வீட்டை சுற்றிலும், உங்கள் குடும்பத்தில், பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, சபையில், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. இதை 13வது வசனத்திலிருந்து வாசித்து கொண்டு இருக்கிறோம். 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் யாரையும் சத்ருவா எண்ணாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் வேணுமா? உனக்கு ஒருத்தனும் சத்ரு இருக்கப்படாது. ஹல்லேலூயா. Don't consider anyone as your enemy. யாரையும் சத்ருவா பார்க்காத. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ போற பாதை பிடிக்கலையா, அவங்கள விட்டு கொஞ்சம் ஒதுங்கிரு, அவ்வளவுதான். எல்லாரோட சமாதானமாயிரு, கூடுமான மட்டும் எல்லோரோட சமாதானமாயிரு. கர்த்தராகிய தேவன் உனக்கு எல்லா விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வார். ஹல்லேலூயா. எல்லா இடத்திலும் உனக்கு சமாதானம் இருக்கும். 2வது சூத்திரம் சொல்லி தர்றாரு பாருங்க. 14வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க வேதம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அப்பொழுது உனக்கு சமாதானம் வந்துடும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உன்னை கனப்படுத்தும். அந்த தேவனுடைய வசனத்திற்கு நீ பயந்து கீழ்ப்படிந்தால் போதும். அப்பொழுது உனக்கு எல்லா விதத்திலும் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. துன்மார்க்கனுக்கு வேதனை பெருகும். அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிச்சிரு. பிரியமானவர்களே, உனக்கு சமாதானத்தின் தேவன் தாமே எல்லா விதத்திலும் எப்பொழுதும் சகல விதத்திலும் உனக்கு சமாதானத்தை தந்தருள்வார். 13வது வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, நன்மையை செய்ய பழகிக்கொள், நன்மையை செய்கிறவனாயிரு, நல்லதே உனக்கு நடக்கும். அல்லேலூயா. இந்த 3 காரியம் செஞ்சால் போதும். செய்தியே அவ்வளவுதான். இனி நம்ம வீட்டுக்கு போகலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுது, 13வது வசனத்திலிருந்து அப்படியே வாசித்தரலாமா 16 வரைக்கும். நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். சமாதானத்தின் கர்த்தர் தாமே, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் எல்லாரோடையும் இருப்பாராக. அல்லேலூயா. 3 காரியம் தான் சொல்லுகிறார். ஆனபடியாலே நான் இது எழுதி உங்களுக்கு அடையாளமா இந்த புஸ்தகத்தை அனுப்புகிறேன். இந்த புஸ்தகத்தின் எழுத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இது அடையாளமாக கொடுக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய, உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா. அதனால தான் கடைசியில் சொல்லும்போது சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. சிலவங்களுக்கு கையில் நிறைய பணம் இருந்துட்டா சமாதானம் கிடைச்ச மாதிரி, சிலவங்களுக்கு வீட்டில் நிறைய சோறு இருந்துட்டா, சாப்பாடு இருந்துட்டா சமாதானம் கிடைச்ச மாதிரி, சிலவங்களுக்கு பிரியமானவர்களே நல்லா தூங்கிட்டா சமாதானம் கிடைச்ச மாதிரி. ஆனபடியாலே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை கர்த்தர் தந்துருவார். நீங்க யாரையும் சத்துருவா எண்ணாதீங்க. 2வது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. 3வது, பிரியமானவர்களே, உங்களால் கூடிய மட்டும் நன்மை செய்கிறவர்களாயிருங்கள். அப்பொழுது தேவனுடைய சமாதானம் உங்கள் மேல் வந்து இறங்குகிறதா இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் 33வது வசனம், என்னிடத்தில் சமாதானமாக இருக்கும்படிக்கு நான் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நம்ம கான்சன்ட்ரேஷனால என்ன தெரியுமா? அவங்க வாஸ்த வசனம். உலகத்தில் என்ன இருக்கு? எனக்கு உபத்திரம் இருக்கு. எதுக்கு உபத்திரம் இருக்கு? கல்யாணம் கட்டினோடனே பிள்ளை பெறலைன்னா, பிள்ளை பெறலைன்னு சொல்லிடுவாங்களோ, உபத்திரம். பிள்ளை பிறந்த பிறகு பொட்ட பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளைன்னா கீழ்ப்படியாமல் எத்தி வளர்வானா, அடித்து வளர்வானா? பொட்ட பிள்ளைன்னா அது பாவம், அப்பந்தான் வெளியே வந்து கத்தும். அதுக்குள்ள இந்த தாய் கத்தும், அம்மான்னு ஏசப்பா பார்த்து கத்தும். இதை எப்படி கட்டி கொடுக்க? ஊருக்கு பிரயாணம் பண்ணியிருக்கிறீங்க, யாராவது பஸ்ஸில் ஏறும்போது இந்த டிரைவர் ஓட்டுவானா, மரத்தில் போய் இடிப்பானா, இல்லாட்டி நரகத்துக்கு கொண்டு போவானா, பரலோகத்துக்கு கொண்டு போவானா? என்னைக்காவது அவனை போய் பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னால் ட்ரெயின் டிரைவரை போய் பார்த்துருக்கியா? போதும் விடுங்க, 60 பேர் போகிற பஸ்ஸு டிரைவரையாவது போய் பார்த்துருக்கீங்களா? அவன் பள்ளு போன டிரைவராக இருந்தாலும் நம்பிக்கையோடு படுத்து தூங்குறீங்களா பஸ்ஸில்? என் ஏசப்பா எவ்வளோ நம்பக்கூடியவர்.
காக்கைகளையும் போஷிக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன் உங்களையும் அவன் பிள்ளையும் நடத்தாமல் இருப்பாராங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது, உலகத்தில் உபத்திரம் இருக்கு, பட் யுவர் மைண்ட் ஷுட் நாட் கோ டு தட், பிகாஸ் ஐ ஹவ் ஓன் விக்டரி ஓவர் இட். நான் அதன் மேல் ஜெயம் கொண்டிருக்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தவனாயிருக்கிறேன். நான் ஜெயித்தவனாய் இருக்கிறபடியாலே பிரியமானவர்களே, உங்களுக்கும் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்க நான் வல்லவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் எந்த இடத்துல நம்மளை கீழே போட்டுற மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம மைண்டு தான் பிரியமானவர்களை ராத்திரி பயங்கரமாக தூங்குவோம். தூங்க செல்ல எங்கே கையை வச்சோம், எங்கே காலை வச்சோம், எப்படி கடந்தோன்னு தெரியாது. காலையில் என்ன பண்ணுவோன்னு என்ன தெரில, இந்த சைடு வாக்க வலிக்கு, ஒருவேளை லக்கும் அடிக்குமோ, ஒருவேளை ஆட்டில் எங்கன்னா போயிருக்குமோ. அல்லேலூயா. நெகட்டிவ் ஃபீலிங் உனக்குள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. என் வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, அவர் உலகத்தை ஜெயித்தவர். வணக்கம் வர்ற எல்லா சோதனையிலும் அவர் ஜெயிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால வர்ற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பிரியமானவர்களே, வருகிறதான மேடு பள்ளத்தாக்கை பார்த்து நீ கலங்கி விடாத. வான் டிரைவர் உன்னை எப்படி போய் சேர்க்கணுமோ கரெக்டாக சேர்த்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில டிரைவர் பக்கத்திலே உட்கார்ந்துருப்பான் பாருங்க, இவனுக்கு அரைகுறை தான் தெரியும். அவன் ஒழுங்காக ஓட்டிகிட்டு இருப்பான். ஓட்டிகிட்டு இருக்கிறவனை திடீர்னு பார்த்து, ஏ பள்ளம் வருது பார், பள்ளம் வருது பார், பள்ளம் வருது பாருன்னு கத்துவான். ஏ மேடு வருது பார், மேடு வருது பார், மேடு வருது பார். மை டிரைவர் நோஸ் ஹவ் டு டிரைவ். சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனுக்கு என்னை எப்படி நடத்தணும்னு தெரியும். அவர் என்னை உருவாக்கினவர், அவர் என்னை உண்டாக்கினவர். இதுவரைக்கும் அவர் என்னை கைவிட்டதில்லை. அவர் என்னை நித்தியம் வரைக்கும் கொண்டு செல்லுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா இந்த சபையை ஸ்தாபிக்கும் போது பவுல் பட்டதான கஷ்டம் ஏராளம். 17ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 17:5 நீங்க வாசித்தீங்கன்னா, பிரியமானவர்களே, பவுல் அந்த இடத்தில் ஊழியம் செய்த போது சில யூதர்கள் அவனுக்கு விரோதமாக, சத்துருக்கள் அல்ல பிரியமானவர்களே, மற்ற மதஸ்தார் அல்ல, தன் இனத்தார், தன் சபையார், தன் தேவனை வணங்கி கொண்டிருக்கிறதான அந்த கூட்டத்தார் எழும்பி, வாசிக்கலாமா அந்த வசனத்தை? வீணான சிலர் பொல்லாப்பை செய்யும்படியாக. வாசிக்க பார்ப்போம். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளியை உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு, எல்லாரும் யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு பவுலை தேடி பார்த்தாங்க. பவுல் கிடைக்கல. அதனால யாசோனை, ஜெய்சன், அந்த யாசோனை பிடித்து அடித்து அந்த பட்டணத்தில் இருக்கிற தலைவர்கிட்ட போய் கொடுத்து அவனை ஜெயிலில் போட்டாங்க. ஜாமீனில் அவர் வெளியே வந்தார். ராத்திரி பவுலை பிரியமானவர்களே ரகசியமாக அவர்கள் அனுப்பிவிட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தெசலோனிக்கே பட்டணம் ஒரு நல்ல கமர்ஷியல் பிளேஸ், நல்ல காட்டன் துணியெல்லாம் கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல வியாபாரமான ஸ்தலம் அது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல பொழுதுபோக்க கூட பெரிய ஆம்பி தியேட்டர் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கிளாடியேட்டருடைய பந்தயம் அந்த இடத்துல நடக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்டதான பட்டணத்தில் ஒரு கூட்டம் இந்த எல்லா உலக சிற்றின்பத்தை விட்டுவிட்டு தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறது. கொஞ்ச காலம்தான் சுவிசேஷம் கேட்டாங்க, ஆனால் ஆண்டவருக்குள்ளே திடமனதாக இருந்தாங்க.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பவுலுக்கு விரோதமாக அவங்க குற்றம் சொன்னது என்னவென்றால், இவங்க ஒரு புது ராஜா வரப்போகிறார் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் பவுல் அங்கிருந்து தப்பித்து விட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பிரியமானவர்களை, பவுல் சொல்லுகிறாரு, நான் அங்கே உபத்திரப்பட்டதல்ல, நான் பாடுபட்டதல்ல. நீங்கள் பிரியமானவர்களே, யாரையும் உங்களுக்கு சத்ருவாய் எண்ணாதீர்கள். காரணம், சமாதானத்தின் தேவன் எல்லா விதத்திலும் சகலவித சமாதானத்தினாலும் அவர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர்கள் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, மாம்ச மனிதன் எப்பொழுது ஆவிக்குரிய மனிதனோடு யுத்தம் பண்ணி கொண்டேதான் இருப்பான். நீயோ மாம்சத்தில் இருந்தால் சோர்ந்து போகிறவனாயிருப்பாய், ஆவியில இருந்தா உற்சாகமாயிருப்பான். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க மாம்சத்தில் எண்ணி பாருங்க, சோர்வு வரதான் செய்யும். 3 நேரம் தீனி போட்டா கூட இந்த மாம்சத்துக்கு என்ன வரும்? சோர்வு வரும். பிகாஸ் மாம்சம் மண்ணோட ஒட்டி கொள்ளணும்னு நினைக்கும். ஆனால் ஆவி அப்படி அல்ல, ஆவி உற்சாகத்தை உண்டாக்கும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானத்தை உனக்கு உண்டாக்குகிறதா இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய பிள்ளையாகிய நீ ஜீவனுக்கு ஏதுவானதை சிந்திக்கிறவனாயிரு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீது சில வாலிபர்களை 10 வாலிபர்களை பிரியமானவர்களே நாபாலுக்கு அனுப்புகிறான். நாபால் ஒரு கர்மேல் பர்வதத்தின் அருகே, நாபால் ஒரு பெரிய பண்ணையார். நிறைய ஆடுகள் அவனுக்கு இருந்தது. அந்த ஆடுகளுடைய மேய்ப்பர்கள் பிரியமானவர்கள் இந்த கர்மேல் பர்வதத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது, தாவீதும் அவனுடைய ஆட்களும் பிரியமானவர்களே நாபாலுடைய மேய்ப்பர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆனால் அறுவடையின் நாள் வந்தபோது அந்த ஆட்டின் மயிரை கத்தரித்து அதை விற்று அந்த பணத்திலே மகிழ்ந்திருக்கிறதான அந்த வேளையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது சொல்லுகிறான், எங்களுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுத்தால் நல்லா இருக்கும். நீங்கள் நல்ல அந்த ஆடுகளுடைய கொழுமையிலே நீங்கள் மகிழ்கிறவர்களாக இருக்கிறீர்கள், எங்களுக்கு கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அனுப்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த நாபால் கர்த்தருக்கு பிரியமானவர்களை தாவீதை அசட்டை பண்ணுகிறான். அசட்டை பண்ணினது மாத்திரமல்ல, தாவீதுக்கு விரோதமாக சில வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாமா? 10வது வசனம் வாசிங்க. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரயுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நல்லவன் பேரு பிரியமானவர்களே நமக்கு சில நேரத்தில் மனசு வராது. ஆனால் ராஜாவுக்கு சத்ரு யார் என்பது நமக்கு நல்லா தெரியும். அப்போ இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவுக்கு ராஜா எப்பொழுதும் தாவீதை கொல்ல வேண்டும் என்று இருப்பது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது தாவீது ராஜாவாய் வரப்போகிறார் என்கிற பயம் சவுலுக்கு இருப்பது தேசம் முழுவதும் தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த தாவீது, பாதுகாத்ததான தாவீது, நன்மை செய்ததான தாவீது, நாபாலிடத்திலே நன்மையை எதிர்பார்த்த போது அவனை அவதூறுவாய் பேசிவிட்டான். தாவீதுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு. ஆனால் அபிகாயில் நாபாலின் மனைவி அவனை சமாதானப்படுத்த, பிரியமானவர்களே, அவன் இரத்தம் சிந்தாமல் தன்னை காத்து கொண்டான். நடந்த காரியம் என்ன? பிரியமானவர்களே, தாவீது பொறுமையாய் போனபடியாலே வேதம் சொல்லுது. நீங்கள் 39வது வசனத்தை வாசிப்பதை கேளுங்களேன். வாசிக்க பார்ப்போம். 39வது வசனம். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது, 38ல இருந்து வாசிப்பீங்களா? நாபாலை வாதித்ததினால், கர்த்தரே நாபாலை வாதித்தபடியாலே ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்து போனான். 10 நாள் அவனை அடிச்சு அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டார். பழி வாங்குகிறது உன்னுடையதல்ல, கர்த்தர் பலன் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
ஆனபடியாலே தேவனுடைய பிள்ளையாகிய நீ உலகத்தானை போல, பிரியமானவர்களே, அந்நியர்களோடு நீ போர் செய்கிறவனாயிராதே, அதன் மேல் உன் கவனத்தை செலுத்துகிறவனாயிராதே, பிரச்சனையின் மேல் உன் கவனத்தை பார்க்கிறவனாயிராதே. அல்லேலூயா. கழுகுக்கு ஒரு தன்மை இருக்கின்றதாம். இந்த கழுகை பிரியமானவர்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எப்பவும் காக்கா பின்னால் பறக்குமா. ஏன்னா ரெண்டும் செத்ததை சாப்பிட்றது. அப்போ இந்த கழுகு போய் ஏதாவது சாப்பிட்டா உடனே காக்கா வந்து என்ன செய்யும்? கழுகை கொத்த வரும். இந்த கழுகு உடனே காக்காவை பார்த்து என்ன செய்யுமா? நீ என்ன கொத்த வாரியா, பின்னால் வா 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 வான்னு உயரத்தில் போயிருமா. இது கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் காக்காவுக்கு பறக்க தெரியும், அதுக்கு மேலே பறக்க தெரியாது. கழுகு உன்னதத்துக்கு பறந்த உடனே, கழுகு எப்பொழுதும் அது பறக்கிற ஸ்டைலை எப்படின்னா, எதிர்காற்றுக்கள் வரும் பொழுது அதற்கு விரோதமாய் உன்னதத்தில் பறக்கக்கூடிய தன்மை உள்ளது. அப்போ பிரியமானவர்களே, இந்த காக்கா இதை கொத்த வரும்போது உயரத்தில் போயிருமா. பிரியமானவர்களே, காக்கா ஒரு லிமிட்டுக்கு போயிட்டு நின்றும். நீ கழுகாய் பறக்க வேண்டியவன். உலகத்தின் உபத்திரவங்களையும் உலகத்தின் பாடுகளையும் சத்ருவானவன் கொண்டு வருகிறதான சதி காரியங்களையும் குறித்து பார்த்து கொண்டே சோர்ந்து போயிடாதே. உன்னதத்தில் பறக்கிறவனாயிரு. வேதம் சொல்லுது, ஒருவரையும் உன் சத்ருவாய் எண்ணாத, எல்லாரோடும் கூடுமான மட்டும் சமாதானமாயிரு. சிலவங்களுக்கு சமாதானம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஆட்களை விட்டுட்டு நீ உயர்ந்து பறந்து போகிறதான காரியத்தை பார். இதை பார்த்துட்டு உன் லட்சியத்தை மறந்து விடாது. இல்லையா? ஸ்கூலில், ஆஃபீஸில் இவன் என்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறான்னு சொல்லி ஆஃபீஸை விட்டு நீ ஓடிடாத. ஆஃபீஸ் ஒர்க்கில் நீ சின்சியராயிரு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். படிக்கிற இடத்துல பிரியமானவர்களே, எம்மோ சில பிள்ளைகள் வந்து சொல்லும். அப்படி சொல்லும்போது கவனமாக இருக்கணும். எம்மோ பக்கத்தில் ஒரு பையன் இருக்காமா, பேக்லெல்லாம் சிகரெட் வச்சுருக்காமா, பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்காமா, பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காமா. எல்லாம் நீ ஒழுங்காக படி, அதை சொல்லு. அல்லேலூயா. நீ அவனுக்கு அப்படியான்னு தாளம் போட்டா இவன் எங்கள் அம்மா லைசன்ஸ் கொடுத்துட்டா போலன்னு சொல்லி நினைப்பான். அல்லேலூயா. காரணம், நீங்கள் காகம் அல்ல, உயரத்தில் பறக்கக்கூடிய கழுகுகளாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய நோக்கத்தையும் தேவன் உங்களை சிருஷ்டித்ததான அந்த திட்டத்தையுமே நிறைவேற்ற வேண்டுமே ஒழிய, பிரியமானவர்களே, உலகத்தின் பாடுகளையும் வேதனைகளையும் பார்த்து நீங்க சோர்ந்து போயிடப்படாது. அல்லேலூயா. என் சபையாரை குறித்து எனக்கு ஒரு சந்தோஷம். கொரோனாவே எதிர்த்து வந்தாலும் தொழிலை விட மாட்டோம். அல்லேலூயா. அதுதாங்க வாழ்க்கையின் வெற்றியின் லட்சியம். அல்லேலூயா. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, எத்தனை தடை வந்தாலும் சரி, நம்ம வேலை எதுவோ அதில் நம்ம நோக்கமாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இரண்டாவது வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, நீயோ நான் எழுதினதான இந்த நிருபத்திற்கு கீழ்ப்படுகிறவனாயிரு. அந்த திவ்ய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவனாயிரு. காரணம் என்ன? 119 சங்கீதம் 165 வசனம் சொல்லுது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கும். அவர்கள் எதிலையும் இடறி பெற மாட்டாங்க. அவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஏசியா 48 அதிகாரம் 17 வசனம் 18 வசனம் சொல்லுது பாருங்களேன், வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன்னை எல்லா தீங்குகளில் இருந்தும் மீட்கக்கூடியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு எது பிரயோஜனமோ அதை நான் உனக்கு என்ன செய்வேன்? போதிக்கிறவனாயிருப்பேன். உன்னை உண்டாக்கின தேவன் உன்னை எல்லா தீங்குகளில் இருந்தும் விலக்கி காக்கக்கூடியதான தேவன். உனக்கு வரப்போகிற நஷ்டங்களில் இருந்து உன்னை பாதுகாக்கக்கூடியதான தேவன். அல்லேலூயா. வேதம் அதான் சொல்லுது. சங்கீதம் 1:3 நமக்கு தெரியும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம்
வாய்க்கும். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல எல்லா கனியையும் கொடுப்பான். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இதுதான் வசனம். வேதம் சொல்லுது, the creator know, ஆண்டவருக்கு தெரியும் உன்னை எப்படி வழி நடத்தணும் என்று சொல்லி. அந்த ஆண்டவருடைய வசனத்தை நீ தியானிக்கும் போது உன் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் போதிப்பார். ஆண்டவர் தான் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை எல்லா தீங்குகளிலிருந்து மீட்கிறதான அந்த மீட்பரும், வசனத்தை போடுங்க, அந்த வசனத்தை, அதிலிருந்து மீட்கக்கூடியதான அந்த மீட்பர் சொல்லுகிறது என்னவென்றால், உனக்கு எது பெனிஃபிட்டோ, உனக்கு எது பிரயோஜனமோ அதை நான் உனக்கு போதிக்கிறவனாயிருப்பேன். நீ எந்த வழியில நடக்கணுமோ அந்த வழியிலே உன்னை நடத்துகிறவனாயிருப்பேன். நீ என் வேதத்தை தியானம் செய்கிறவனாயிரு, என் வேதத்துக்கு கீழ்ப்படுகிறவனாயிரு, என் வசனத்தை கை கொள்ளுகிறவனாயிரு, உனக்கு பிரயோஜனமானதை உனக்கு நான் போதிக்கிறவனாயிருப்பேன். என் ஜனங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். 18வது வசனம் வாசிங்களேன். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். ஹல்லேலூயா. வசனத்துக்கு செவி கொடுத்துட்டால் போதும், உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் பெருகி இருக்கும். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆமா, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறீர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. நீங்க சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானை பார்க்காதீங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாயிருங்கள். தேவனுடைய வசனத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறவர்களாயிருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய யோவான், பிரியமானவர்களே, காயுவை பார்க்கிறார். காயுவை பார்த்து அவருக்கு 3வது நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார், பிரியமான காயுவே, நீ சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறவனாயிருக்கின்றாய். ஆனபடியாலே நான் எனக்கு எப்படி இருக்கிறேன், மகிழ்ச்சியாயிருக்கிறேன். வசிக்கலாமா? சந்தோஷத்தில் என் பிள்ளைகள். 1வது வசனம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 3வது வசனம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய், தேவனுடைய சத்தியத்தில் நீ நடக்கிறாய், உண்மையாய் அவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள், உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். ஆனபடியால் நான் உனக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறேன். என்ன வேண்டுதல் செய்கிறேன்? உன் ஆத்துமா கர்த்தரோடு வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். காயோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடியாலே, உண்மையாய் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறபடியாலே, பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், காயுவே, உனக்காக நான் எப்பொழுது வேண்டுதல் செய்கிறேன். என்ன வேண்டுதல் செய்கிறேன் தருமா? நீ எல்லாத்துலேயும் சௌக்கியமாக இருக்கணும், எல்லாத்துலேயும் நீ நல்லா இருக்கணும்பா. இப்படி உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். தேவனுடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது, பிரியமானவர்களே, உனக்கு பூர்ணமான சமாதானம் இருக்கும். வேதம் சொல்லுது, ரோமருக்கு எழுதும்போது 16 வாசித்தோம், பிரியமானவர்களே, நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாய் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது நானும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனபடியாலே நீ தீமைக்கு தீமை செய்கிறவனாய் இருக்காதே, நீ நன்மை செய்ய பழகி கொள்ளுகிறவனாயிரு. சமாதானத்தின் தேவன் தாமே உன் சத்துருவை என்ன செய்வாரு? காலின் கீழ் போட்டு நசுக்குவார். சாத்தானை
உன் சமாதானத்தை கேடு உண்டாக்குகிறவனை. வேதத்தை நீ நேசிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, பிரியமானவர்களை, வேதத்தை கை கொள்ளுகிறவனாய் இருக்கும் பொழுது உனக்கு பொல்லாங்கன் பொல்லாப்பு செய்ய விட மாட்டார். ஏன்னா இந்த வார்த்தை உனக்கு கேடயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் இந்த கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டாங்க இல்லை, அதை பற்றி இப்போ என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தை நீ கை கொண்டா என்றைக்குமே அந்த மருந்து உனக்கு தீங்கு செய்யாது. வசனம் ஒருபோது உனக்கு தீங்கு செய்யாது. மருந்து உனக்கு தீங்கு செய்யலாம், வசனம் மருந்து கூட உனக்கு தீங்கு செய்யாது. The word of God will not do evil even by forgetting itself. அதோடைய தன்மையிலே சிறப்புகள் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மூன்றாவது வாசிங்க பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீங்க. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நன்மை செய்கிறதான தேவன். ஆனபடியாலே நீங்களும் நன்மை செய்கிறவர்களாயிருங்கள். காரணம் என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது. வாசிங்க பார்ப்போம். எவன் நன்மை செய்கின்றானோ, வாசிங்க, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமை உண்டாகும், கனம் உண்டாகும், சமாதானமும் உண்டாகும். ஹல்லேலூயா. நன்மை செய்ய சோர்ந்து போயிடாதீங்க. சமாதானத்தின் தேவன் எல்லா விதத்திலும் எப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் அது சமாதானமா முடியும்படியாய் செய்வார். He is a God of successor. அவர் ஜெயம் கொடுக்கிறதான தேவன். எல்லா இதுலயும் உனக்கு சக்சஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஜெயம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், உன் காரியத்தை வாய்க்க பண்ணிக்கொண்டே இருப்பார். ஆனா அவர் உண்மையில் பிரியமா இருக்கணும் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீயோ நன்மை செய்ய பழகிக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நன்மைக்கு கை கொடுக்கிறது இல்லை, நம்முடைய மாம்சமும் கொடுக்கிறது இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு சமாதானம் உண்டு, அவனுக்கு மகிமை உண்டு, அவனுக்கு கனம் உண்டு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. ஆராதிக்கும்படியாக காயின் போனான். காயின் ஆராதிக்க போன உடனே ஆபேலும் அதை பார்த்து அண்ணன் செய்கிற மாதிரியே செய்வோன்னு செஞ்சான். இவர் தான் அவனுக்கு எடுத்துக்காட்டு. ஆனால் நடந்தது என்ன? இவன் விசுவாசத்தோடு செய்தான், கர்த்தர் அதை அங்கீகரித்தார். அங்கீகரித்த உடனே பிரியமானவர்களே, 6வது வசனம் சொல்லுது, இவனுடைய வாழ்க்கையில் எரிச்சல் உண்டாயிற்று. எரிச்சல் தான் ஒரு மனிதனுக்கு தீங்குக்கு முதல் படி. எரிச்சலும் வெறுப்பும் நமக்குள்ள வரக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. எரிச்சலும் வெறுப்பும் நமக்குள்ள வந்துட்டா அது யாரையும் அழிக்காது, நம்மளை கிளீனாக அழிச்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீக்குச்சி நெருப்பு பிடித்து கொண்டே நம்மளோட இருந்துருச்சுன்னா நம்ம கையை தான் முதல் சுடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேணா வீட்டில் போகும்போது ஒரு மாச் பட்டியை வாங்கிட்டு கொளுத்திட்டு இப்படி வச்சு பார்த்துட்டே இருங்களேன். இதை நான் விட மாட்டேன். நான் வைராக்கியம் உள்ளவேன். ஒருத்தர் மேலே கோவம் வந்துட்டா செத்தாலும் ஏன்ட்டு இருந்து அது போவாதுன்னு இப்படி பிடிச்சிட்டே இருங்களேன். அந்த தீக்குச்சி உங்கள் விரலை சுடலைன்னா அப்புறம் சொல்லுங்கள், பாஸ்டர் போய் சொன்னார். அல்லேலூயா. குச்சை பிடிச்சவனுக்கு தான் அது முதல் சுடும். ஆண்டவர் சொல்கிறார், ஏன் உன் முகநாடி வேறுபட்டிருக்கு, ஏன் எரிச்சலுக்கு உன் ஆவியை கொடுத்துட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டாகும். எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு கனமும் மேன்மையும் கிடைக்கும்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா விதத்திலும் அவனுக்கு சமாதானம் உண்டாகிறதா இருக்கும். ஆனபடியால் தானே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9, 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுது. வாசிங்க பார்ப்போம். நன்மை செய்வதில் நீங்கள் சோர்ந்து போவாதீர்கள், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம், ஏற்ற காலத்தின் அந்த அறுவடை உண்டாகும். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக, நமக்கு கிடைத்த சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்துக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது ஏற்ற காலத்தில் உனக்கு வேண்டிய நன்மையின் பலனை உண்டாக்குகிறதா இருக்கும். எசேக்கியா ராஜா ஏசியா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எசேக்கியேல் ராஜாவை வந்து பிரியமானவர்களை ஏசியா சந்தித்து சொல்றார். ஏசியா தீர்க்கதரிசி, நீர் மரிக்க போகிறீர், உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தணும், நீ இன்னும் கொஞ்ச நாளில் செத்து போறீராய்ப்பா சொன்னார். உடனே பிரியமானவர்களே எசேக்கியா ராஜா செவர் பக்கமாக திரும்பி ஆண்டவரை நோக்கி முறையிட்டு ஜெபிக்கிறார். என்னன்னு ஜெபம் பண்ணார் தெரியுமா? 3வது வசனம் வாசிங்க பாப்போம். கர்த்தாவே, நான் உமக்கு உண்மையா இருந்தேன், மனதிலே உத்தமமாய் நடந்தேன். உம்முடைய பார்வைக்கு எதெல்லாம் நன்மையோ, உம்முடைய பார்வைக்கு எதெல்லாம் நலமானதோ அதை நான் செய்தேன். என் பார்வைக்கு நல்லதை நான் செய்யல. என் பார்வைக்கு பிரியமானவர்கள் அநேக நன்மை இருக்கும், அது தேவனுடைய பார்வைக்கு தீமையா இருக்கும். ஒரு மனிதனுக்கு தான் போகிற வழி பிரியமானவர்களே நல்ல வழின்னு தான் தெரியும், ஆனால் அதன் முடிவோ அழிவு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், என் தாய்க்கு கொடுக்கறதான் இந்த 100 ரூபா, எனக்கு இருந்தால் 2 லிட்டரு பெப்சி வாங்கி குடிச்சிருக்கலாமேன்னு சொல்லி. ஆனால் உனக்கு தெரியாது பெப்சி அவங்க குடலை எப்படி கொதிக்க வைக்கும்னு சொல்லி. நம்ம நினைக்கிறோம் பெத்த தாய்க்கு கொடுக்கறத நம்ம காப்பாற்றிட்டோன்னா நமக்கு வாழ்க்கை நல்லா நடந்துடும் சொல்லி. ஆனால் அது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கும். பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், பூமியில் நீ நல்லா இருப்பதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண. ஒருவேளை உன் தாயும் தகப்பனும் பெரிய பணக்காராக இருக்கலாங்க, ஆனாலும் நீ செய்ய வேண்டிய கனத்தை அவங்களுக்கு செய்யணும். நீ செய்ய வேண்டிய முறையை நீ செய்யணும். அது கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையாயிருக்கும். அல்லேலூயா. என் வேதம் சொல்லுது, எசேக்கியா ராஜா அழுற ஆண்டவரை பார்த்து, எவ்வளவோ நன்மை செஞ்ச ஆண்டவரை, அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. இப்படி சொன்ன உடனே ஒரு வார்த்தை வருது பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க அந்த வசனத்தின் கீழே வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், கர்த்தர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உனக்கு சுகம் உண்டாயிற்று. எசேக்கியேல் செய்ததான விண்ணப்பம் என்ன? எசேக்கியேல் செய்ததான நன்மை என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் என்ன நன்மை செய்தார் வாசிங்க பார்ப்போம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து, அவன் பழுது பார்த்தான். கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிப்பதிலே அவன் நன்மை செய்தவனாயிருந்தான். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நன்மை செய்தான். தன் ஜனத்துக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதை செய்ததை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அவன் ஆண்டதான முதல் வருஷத்திலேயே அவன் செய்த காரியம் என்ன? கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கிறவனாய் இருந்தான். அந்த நன்மை கர்த்தருக்கு முன்னால நினைவு கூறப்பட்டது. இவன் மரண வியாதியில இருந்த போதும் அவன் ஜெபித்ததான ஜெபம் என்ன தெரியுமா? நீங்கள்லாம் என்ன சொல்வீங்கன்னா, ஆண்டவரே சீக்கிரமாக பில்லு வந்துட்டுருக்கு, நிறைய வருது பில்லு, வீட்டுக்கு என்ன கொண்டு போயிருங்க ஆண்டவரே என்னை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். சீக்கிரம் டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணட்டு,
வீட்டிலையாவது போய் நம்ம கஞ்சையோ அந்த அரிசியை வறுத்தாவது குடிச்சு என்ன செஞ்சிடலாம், சுகமாயிரலாம். இவன் பில்லு தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லும். ஆனால் எசேக்கியேல் ராஜா எப்படி ஜெபம் பண்ணாராம் கொஞ்சம் பாருங்களேன். ஏசியா 38ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 18 வாசிங்க. 18வது, பாதாளம் உம்மை துதிக்காது. 19வது வசனம் வாசிப்பீங்களா? நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவன் இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு. 19வது வசனம் வாசிக்கலாமா? தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் நான் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்துட்டான். வியாதியா இருக்கும்போதே நம்ம என்ன செய்வோம்னா, உயிர் போற மாதிரி இருக்கு கிழவனுக்கு, உயிரை எழுதி வை. இந்த சொத்தை யாருக்கு கொடுக்குறான், அந்த நகையை யாருக்கு கொடுக்குறான், இந்த வீட்டை யாருக்கு கொடுக்குறான்னு. இவன் சொல்லுறான், ஆண்டவர் எனக்கு உயிரை கொடுத்தா என் உயிர் உள்ள நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்திலே நான் இருப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. எப்படி இருப்பேன்? நல்ல கீத வாத்தியங்களை வாசித்து கொண்டு உம்மை துதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இதுதான் எசேக்கியேலுடைய வாஞ்சை. இப்படி கர்த்தருடைய ஆலயத்தின் மேன்மையை சிந்தித்தபடியால், கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையாய் இருந்தபடியால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு அத்திப்பழ அடைய மேலே போடு குணமாயிரும்னு சொன்னார். உடனே குணமாயிடுச்சு. குணமான பிறவும் சொல்லுகிறார் 22வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதற்கு எனக்கு ஒரு அடையாளத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 84ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில், பிரியமானோர்களே, என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே வாஞ்சையா இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்ய பழகிக்கொள்ளணும். அதுவும் குறிப்பாக விசுவாச குடும்பத்திற்கு நன்மை செய்ய பழகிக்கொள்ளணும். அதுவும் குறிப்பாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு நன்மை செய்ய பழகிக்கொள்ளணும். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ எவ்வளவு கர்த்தருடைய காரியத்தில் நன்மை செய்கிறியோ அவ்வளவு தேவன் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். 122ஆம் சங்கீதம் 9வது வசனம் சொல்லி, என் தேவனுடைய ஆலயத்தின் நிமித்தம் நான் உனக்கு என்ன செய்வேன்? நன்மையை தேடி தருவேன். சமாதானத்தின் தேவன் உங்களை சகல விதத்திலும் தம்முடைய சமாதானத்தினால நிரப்ப வல்லவர். எவைகளையும் யாரையும் உங்கள் சத்ருவா பாதிக்காதீங்க. காரணம், ஒவ்வொருவரும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு எரிச்சல் வந்தால், பிரியமானவர்களே, கர்த்தருடைய கோபம் உங்கள் மேலே விழும். இட் வில் பி எ டிஃபால்ட். ஒருத்தர் உங்களுக்கு சத்ருவா இருக்க வேண்டாம். 2வது, என் வேத வசனம் சொல்லுது, அவருடைய வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருங்க. சமாதானம் நதியை போல இருக்கும். 3வது, நன்மை செய்யுங்க. நன்மை செய்யுங்க, உங்களுக்கு நன்மையானதே நடக்கும். முழங்கால் போடலாமா? ஜெபம் பண்ணலாமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேத வசனம் சொல்லுது, எசேக்கியா ராஜா மரண படுக்கையில் இருந்தான். அவன் சொல்லுகிறான், நான் சமாதானத்தை இழந்து என் வாழ்க்கை முழுசும் கசப்பாக மாறிட்டு, ஆனால் இப்போ நான் ஒன்று எழுதி வைத்திருக்கிறேன். என் படுக்கையிலே, என் மரண படுக்கையில் நான் ஒன்று எழுதி வைத்திருக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்திலே கீத வாத்தியங்களோடு தேவனை ஆராதிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இருக்கணும். அதை நான் வாஞ்சிக்கிறேன். அப்படி சொன்னபோது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராக வந்துச்சு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணினேன். அருமையான தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய ஆலயத்தை புதுப்பிக்கணும்னு நம்ம இருக்கிறோம். உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்குது? வேதம் சொல்லுது, நன்மை செய்வதற்கு நீ ஞானியாயிரு, தீமை செய்வதற்கு பேதையாயிரு. வேதம் சொல்லுது, சமாதானத்தின் தேவன் எல்லா விதத்திலும் உனக்கு சமாதானத்தை தருவார். உனக்கு என்ன கிருபை வேணுமோ
அவரவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை அவர் தர வல்லவராயிருக்கிறார். அவருடைய ஆலயத்தை நேசிப்போம். வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரத்திலே பிரியமானவர்களே 10வது வசனம் சொல்கிறது, எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் அவர்கள் சுகித்திருப்பார்கள். எருசலேமே உன்னை நேசிக்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். உன் ஆறுதலின் முளைப்பால்களினாலே அவர்கள் திருப்தி அடைகிறவர்களாக இருப்பார். ஒரு தாய் தேற்றுவது போல நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். உன்னுடைய சமாதானம் நதியை போல உன்னில் புரண்டு வருகிறதா இருக்கும். காரணம், கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்கள் இடத்தில் அவருடைய சினமும் இருக்கும். நீ தேவனுடைய சமூகத்தை நேசிப்பாய் என்று சொன்னார், தேவனுடைய ஆலயத்தில் நன்மை செய்வாய் என்று சொன்னார், நற்கிரியை செய்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்னார். என் வேதம் சொல்லுது, உன் வாழ்க்கையில சமாதானம் நதியை போல வரும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவில் நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. தேவ சமூகத்திலே அவரே உன்னுடைய மகிழ்ச்சியாய் இருக்கட்டும். அவருக்கு முன்பாக நன்மை செய்கிறவனாயிரு. அவருடைய வார்த்தை உனக்கு மன மகிழ்ச்சியாய் இருக்கட்டும். அனுதினமும் தியானம் பண்ணுகிறவனாயிரு. கர்த்தர் ஒருவர் மேல் உன் அன்பு இருக்கட்டும். உலகத்தின் பகைகள் உனக்கு அருவருப்பாய் தெரியும். அது ஒரு உமிழ் நீரை போல இருக்கும். உமிழ் நீர் காலம் சென்றவுடனே காணாமல் போகிறது போல மனிதனுடைய எரிச்சலும் ஆக்ரோஷங்களும் தீமைகளும் அது அழிந்து போகும். உன்னுடைய அன்போ கர்த்தர் மேல் இருக்கட்டும். உனக்கு யாரும் சத்துரு வேண்டாம். ஆண்டவர் ஒருவர் மேல் உன் அன்பு காட்டு. உன் லட்சியத்தை பிடித்துக்கொள். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, சர்வலோகத்துக்கும் ஆண்டவரும் அதிபதியுமாய் இருக்கிற கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் பொழுது அவனுடைய சத்ருவும் அவனோடு சமாதானமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுதே. எங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தின் பிரபு நீர் அல்லவோ? நீர் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தர நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபையும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையும் உன்னை விட்டு விலகாது என்று சொன்னதான தேவனே, நாங்கள் உமக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, உம்முடைய பார்வைக்கு நன்மையானதை செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, உம்முடைய திவ்ய சமாதானத்தினாலே, உம்முடைய திவ்ய சேமத்தினாலே எங்களுக்கு இருக்கிற எல்லா பொல்லாப்பில் இருந்தும், எங்களுக்கு வருகிற எல்லா பாரங்கள், கவலைகள், நஷ்டங்கள், வேதனைகளில் இருந்தும் எங்களை நீங்கள் விடுவித்து காக்க வல்லவராக இருக்கிறபடியால் நன்றி. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமாதானம் நதியை போல் இறங்கி வரட்டும். தேவனுடைய மகிழ்ச்சி ஆண்டவரே சமுத்திரத்தின் அலையை போல உடைய நீதி உடைய பிள்ளைகள் மேல் வரட்டும். ஆசீர்வதியும் தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபம்.